முதல்ல இந்த ரோஹிணியோட விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வித்யா ரோஹிணிய கழட்டி விட்டது ஓரளவுக்கு நல்லது தான். இப்போ ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மா நீத்துவ பத்தி விசாரிக்க சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட்ட விட்டு ரவி வரவும் மாட்டேங்கிறாரு. புதுசா ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எதுவுமே வந்து பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றாரு. அதனால இந்த நீத்துவுக்கும் ரவிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறத நீ எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட உளவு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோகிணி வந்துட்டு ரூ. 2,00,000 வாங்கியிருக்கோம். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லி ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நாங்க எங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சின்னதா ஒரு பார்ட்டி குடுக்கலான்னு இருக்கிறோம் ரவி. அதனால உங்க ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த தடவ அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு ஷோரூம்ல. இத விட இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் பண்றதுக்காக சின்னதா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்ல, ஓகே அண்ணி நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ ஆ ரோகிணி வந்து இதுதான் இப்படி இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு ரவியோட ஹோட்டலுக்கு போறாங்க. அப்பதான் நீத்துக்கிட்ட பேசுறாங்க. ஏற்கனவே நீத்துவ எப்படியாவது மருமகள் ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால ஏற்கனவே நீத்துவ வேற இவங்களுக்கு பிடிக்கல. அப்போ இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீங்கள் மனோஜோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு எப்படி ஷோரூமில் எப்படி ரன் பண்ணுறீங்க, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தான் ரவியை வந்து பார்ட்னராக சேர்த்துருக்குறேன். கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு ஸ்ருதியும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டா ரவி அங்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி வந்து என்னோட பார்ட்னர், அவர் நான் சொல்கிறது தான் கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் அதான் எழுதியிருக்கிறேன். அதை ரவி படித்து கூட பார்க்காம தான் சைன் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார். ஸ்ருதி தான் தேவையில்லாமல் என் மேலே உள்ள பொறாமையிலையும் போட்டியாகவும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி எதுவுமே நடக்காமல் தான் போக போகுது. ரவி என்ன சொன்னாலும் அங்கே போக மாட்டார். ஏன் நானே போங்க அப்படின்னு சொன்னாலும் கூட போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு பரவாயில்ல ஆன்ட்டி வந்து இது ஸ்ருதியோட அம்மா சந்தேகப்பட்டது சரிதான். இவங்க எப்படியாவது ரவியை நம்ம பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியே விட்டால் ஸ்ருதியும் ரவியும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆன்ட்டி நான் வந்துட்டு நீத்துக்கிட்ட பேசினேன். சில ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்க வர்ற மாதிரி பேசினேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானே ரவியை போன்னு சொன்னால் கூட போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீத்து மயக்கி வச்சிருக்கிறாங்க. ரவியை வந்து என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியாக வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ரவியும் அந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் சொன்னாலும் இப்போ வெளியில் போக மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள எதுவும் தப்பான லிங்க் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லி தான் அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும் போட்டு போட்டு கட்டுறாங்க. ரவியை நானே போன்னு சொன்னாலும் கூட போக மாட்டான். அவன் வந்து என்னோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொன்னதை மட்டும் போட்டு காட்டிடுறாங்க. பயங்கரமான கோபம் வந்துடுது ஸ்ருதியோட அம்மாவுக்கு. ரவியை வந்துட்டு மாப்பிள்ளைய நாங்கள் அந்த அளவுக்கு நம்பினோம். இப்போ ஸ்ருதிக்கே வந்துட்டு துரோகம் பண்ணிட்டுருக்குறாங்க. இது அண்ணாமலையோட பசங்களே இப்படித்தான் வளர்த்து வச்சுருப்பாங்க போல். ஒய்ஃபு வந்து பணக்கார வீட்டு பொண்ணா ஒருத்தைய பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி அலையிறது போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது, மனோஜ்லாம் அப்படி இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. சரி சரி பார்த்துக்கலாம், இதை இப்படியே வளர விடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக எப்படியாவது மாப்பிள்ளையை அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டு, ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நீ அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு பாரா எப்படி ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நம்மளை ஏவி விடுறாங்க. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட பணம் கேட்காம இருந்தால் அதுவே போதும், இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. மாப்பிள்ளை வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது ரொம்ப தப்பாக தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு சொல்கிறீங்க? ஆரம்பத்துலேருந்து அதைத்தானே நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ரவி எப்படி மாப்பிள்ளை எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அந்த நீத்து வந்து மாப்பிள்ளைய எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறா.
அதுக்காக தான் பார்ட்னரா சேர்த்துருக்கவும் செய்றா. இனி வர ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ற ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலயும் அவரையும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்படியே போச்சுன்னா ஸ்ருதி உன்னோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும். ரவி வந்து நீத்து கூடயே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்படி இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா ரவி மேல சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் மாப்பிள மேல சந்தேகப்படல. ஆனா நீத்து வந்து எப்படியாவது ரவிய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஏன்னா, ஆம்பளைங்கள கூட நம்பிரலாம். ஆனா, இந்த பொண்ணுங்க எப்படியாவது அடுத்தவனோட புருஷன அடைஞ்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் ரவி மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா போதும் இல்லையா? கல்யாணமும் பண்ணி வச்சுக்கிட்டா கூடவே வச்சுக்கலாம்ல. அதனால தான் அந்த மாரி பிளான் பண்றாங்க. உனக்கு ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அதிகமா அனுபவம் இல்ல அப்படின்றதுனால தானே இவங்க இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க. எப்படியாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னைய கழட்டி விட்டாலும் விட்டுருவாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பெத்த பொண்ணுகிட்ட பேசுற பேச்சாம்மா இது? நீங்க வைங்க நான் ரவிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது உண்மைடி. நான் சொல்றேன் இந்த வாய்ஸையாவது நீ கேளு. நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. அதுல வந்துட்டு ரவி வந்து என்னோட பார்ட்னர். அவன நான் வெளியில போன்னு சொன்னாலும் கூட போமாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கேட்குது. ஸோ அந்த வாய்ஸ வந்து பார்த்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ரவி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? அப்போ மீனா கிட்ட வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், ரவி எந்த காலத்துலயும் உங்கள விட்டுட்டு போகவே மாட்டாரு. ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேணா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா எப்பவுமே உங்களுக்கு துரோகம் பண்ணவே மாட்டாரு. வேற யாரும் எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனா ரவி வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. நீங்க 100% நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, இதெல்லாம் சரிதான். எனக்கு ரவி மேலலாம் நம்பிக்கை இருக்குது. அவன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்றானே தவிர, நம்ம பண்ணவே வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லவே இல்ல. எப்பனாலும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறான். இவங்க சொன்ன மாதிரி, எங்க அம்மா சொன்ன மாதிரி, அவன் என் கூட வரவே மாட்டான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஆனா எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் என்னன்னா, நீத்து யார்கிட்ட பேசுறா? இப்படி யார்கிட்ட போய் சொல்லியிருப்பா? எங்க அம்மா போய் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க அம்மா கிட்ட இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டா. யார்கிட்ட அப்ப பேசியிருப்பா? அதுதான் எனக்கு சந்தேகமேன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ரவி வந்துட்டு ரோகிணி கிட்ட, "என்ன அண்ணி நீங்க வந்து ஃபுட்டு ஆர்டர் குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, குடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், குடுத்துட்டேன் ரவி. எனக்கு கரெக்ட் டயத்துக்கு குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லும்போது தான் மீனாவுக்கும், ஸ்ருதியும் அப்பதான் சந்தேகம் வருது. அப்ப ரோகிணி தான் போயிட்டு ஏதாவது கேட்டு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணிய கூப்ட்டு, ஸ்ருதி தான் எப்பவுமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ல. ரோகிணிய கூப்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ரோகிணி. நீங்க நீத்துவ பார்த்து பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா பேசினேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏதோ வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பி வச்சிருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! அப்படிலாம் எதுவுமே இல்லையே" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. "ரவிய பத்தி எனக்கு தெரியும். தேவையில்லாம இனி என் குடும்ப விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா, சும்மாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கும் சரி, எங்க அம்மாவுக்கும் சரி 2 பேருக்கும் இதுதான் கடைசியா இருக்கணும்" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து வார்ன் பண்ணிடுறாங்க. அப்போ மீனா பார்த்துட்டு இத பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி "ஸ்ருதி வந்து திட்டிட்டாங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த மீனாவையும், ஸ்ருதியவும் நம்ம வந்து பிரிச்சா தான், ஸ்ருதிய வந்து ரவிய கூப்பிட்டுட்டு அங்க வர வைக்க முடியும். "நான் சொல்றது உண்மைதான் ஆன்ட்டி. இந்த வீட்ல மீனா இருந்தான்னா, ஸ்ருதி வந்துட்டு கொஞ்சம் கூட இத பத்தி கவலையும் பட மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த நீத்து சொன்னது எல்லாமே உண்மைதான்." அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க.